ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ES6 சீரீஸில் இது ஒரு முக்கியமானது ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி. லைக் நம்ம இதுக்கு முன்னாடி லெட்டு கான்ஸ்ட்டை பற்றி நம்ம பார்த்துருப்போம். இதுக்கு முன்னாடி இருந்த சீரீஸில் பார்க்கலன்னா நீங்கள் இதுக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் கொடுத்த அந்த லிஸ்ட்லேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு முன்னாடி லெட் அண்ட் கான்ஸ் அது எப்படி வந்தது, ஸ்கோப்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துப்போம். ஸோ அடுத்த டாபிக் அதுக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ES6 ஃபீச்சரில் ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு முக்கியமான டாபிக். ஸோ ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ரெகுலராக நீங்கள் எந்த ஒரு ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபங்க்ஷன் எழுதிருப்பீங்க இல்லையா, நார்மலாக வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதுனீங்களா, அதுக்கு இது ஒரு ஷார்ட்கட் கொடுக்குற மாதிரி பார்த்தீங்கன்னா, இதை பாருங்கள், இந்த ஏரோ அப்படிங்கிற இந்த சிம்பிள் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த சிம்பிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஃபங்க்ஷன் அப்படிங்கிற ஒரு கீவேர்டே நம்ம எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் ஏரோ ஃபங்க்ஷன் வந்து ஷார்ட்கட்டாக பண்ணுற மாதிரி அப்படின்னு வச்சுக்கோங்க. சிம்பிளிஃபைடு சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து திஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டோட எப்படி வந்து இன்ட்ராக்ட் ஆகுது, ஸோ அது எப்படி வந்து சால்வ் பண்ணுது அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இம்ப்ளிசிட் ரிட்டன், நீங்கள் ரிட்டன்கிற வார்த்தையை யூஸ் பண்ண தேவையில்ல அப்படிங்கிறது நம்ம எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னாக்கா கால் பேக்ஸ். ஸோ இதெல்லாம் எங்கே யூஸ் ஆகுது அதிகமாக பார்த்தீங்கன்னாக்கா, இந்த நோடு ரியாக்ட்லாம் இந்த கால் பேக் ஃபங்க்ஷன்ஸ்லாம் அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். நம்ம நோடு ரியாக்ட் கோர்ஸ்லாம் போகும்போது நம்ம இதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாக்கா கால் பேக்ஸும் அப்புறம் இந்த ஏசிங்க்ரோனஸ் பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா ஊறப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ்குள்ளே ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நம்ம இப்போ கோடில் போயிட்டு பார்க்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஒரு எம்டி கோட் பிளாக் பிஎஸ் கோடுக்கிட்ட வந்துடுறேன். ஸோ இப்போ கிளியர் பண்ணிவிட்டு நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், ஒரு ட்ரெடிஷ்னலாக ஒரு கோடிங் வந்து நான் இது பண்ணுறேன். ஓகேங்களா, அது பார்த்தீங்கன்னாக்கா இதில் வந்து இப்படி தான் சிம்பிளாக ஒரு சின்டாக்ஸ் இருக்கும். இம்ப்ளிசிட் ரிட்டன் எப்படி பண்ணுது இது பார்த்தீங்கன்னாக்கா, இது ஒரு ஃபங்க்ஷனு, இது 2 வேல்யூ ரிட்டன் பண்ணுதுன்னு டக்குன்னு பார்த்தா உங்களுக்கு இது புரியாமல் இருக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னா, இது என்னது ஒரே லைனில் என்னமோ இருக்குது, இது வந்து A+Bனா அது என்னன்னு ஓரளவுக்கு புரியாமல் இருக்கலாம். ஸோ அதனால் வந்து ட்ரெடிஷ்னலோட காமிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத, எப்படி வந்து இந்த ஏரோ ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். முதல்ல ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் போகும். சிம்பிளாக பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சரி இந்த மாதிரி நான் ட்ரெடிஷ்னல் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நான் இங்கேயே எழுதுறேன். அந்த ஃபங்க்ஷன் மாதிரியே இருக்கட்டும். இது நான் காப்பி கூட பண்ணல. அப்படியே நான் என்ன பண்ணுறேன், ட்ரெடிஷ்னல் த்ரெட்னு போட்டால் எதுவும் சிம்பிளாக அது இந்த மாதிரி ஃபங்க்ஷன் த்ரெட்னு போட்டு எழுதுறோம்னு வச்சுப்போம். த்ரெட்னு எழுதுவோம். ஸோ இதில் 2 ஆர்குமெண்ட் கொடுப்போம். அதில் வந்து 10ம் 15ம் கூட்டினாக்கா இது வரணும், ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது. அது வந்து கன்சோல் லாக் பண்ணிப்போம். அது பிரிண்ட் பண்ணுவோம் இல்லையா. பிரிண்ட் பண்ணாக்கா 25 பிரிண்ட் ஆகுது. சரி, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஃபங்க்ஷனு உள்ளார இது மாதிரி 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறோம். அந்த ரிட்டர்ன் பண்ணக்குள்ளார இப்படி ரிட்டர்ன் பண்ணுவோம். சம்டைம்ஸ் நம்ம இப்படி கூட எழுதுவோம் ஃபங்க்ஷனு. அதே ஜாவா ஸ்கிரிப்டில் த்ரெட்னு போட்டுட்டு இஸ் ஈக்குவல் டு இப்படி ஃபங்க்ஷன் இப்படி போட்டு இப்படி கூட பண்ணுவோம். சரிங்களா, இப்படி பண்ணாலும் ஆன்சர் என்ன வரும், 25 தான் வரும். ஓகே, இது இருக்கட்டும். இப்போது ஏரோ ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எப்படி அதை யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். இந்த ஏரோ ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை, பாருங்கள், இதே நான் அப்படி காப்பி பண்ணி இங்கே போடுறேன். போட்டுட்டு இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகேங்களா, இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. ஏரோ ஃபங்க்ஷன் நான் சொன்ன மாதிரி 2 விஷயத்தை நம்ம எலிமினேட்டே பண்ணிடலாம். ஒன்று, இந்த ஃபங்க்ஷனே தேவையில்ல, இந்த ரிட்டனும் தேவையில்ல. ஸோ அதுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்கள், இந்த ஃபங்க்ஷன் நல்லா கவனிங்க. நான் சொன்னேன்ல, இந்த ஏரோ இருக்குது பாருங்கள், ஈக்குவல் டு இந்த கிரேட்டர் தன் சிம்பிள் அப்படிங்கிறது, இந்த ஏரோ இருக்குது இல்லையா, ஈக்குவல் டு கிரேட்டர் தன் சிம்பிள். இதுதான் ஒரு ஏரோ மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு குறி மாதிரி இருக்குது பாருங்கள், ஒரு சிம்பிள். ஸோ இந்த சிம்பிளை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இப்படி யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான் சிம்பிள். ஓகேங்களா, இப்போது பாருங்கள், வந்து இது அன்டிஃபைன் வந்து ஓகே. இப்போ இதனாலனா இது நம்ம ஒழுங்காக ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். நான் எப்படி அதை ரிட்டர்ன் பண்ணாமல் வர வைக்கிறதுன்னு சொல்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ராக்கெட்டை நான் ரிமூவ் பண்ணிவிடுறேன். இங்கே பாருங்கள், ப்ராக்கெட்டே தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணால் ஒரு சிங்கிள் லைனில் நம்ம அடித்த மாதிரி இருக்கும். 25 அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ இதுதான். இப்போது நீங்கள் பாருங்கள், இந்த 2 லைனில் அடித்தது இது வந்து ஒரே லைனில் அடித்த மாதிரி. நீங்கள் கேட்கலாம், என்னடா 2 லைனில் அடிச்சது ஒரு லைன் அடிச்சிருக்க அப்படின்னு. வெயிட், நான் சொல்கிறேன். இதோட கொஞ்சம் பெரிய ப்ராப்ளமை ரொம்ப ஷார்ட்டாக ஒரு 3 லைனில் நம்மளால் அடிக்க முடியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ரியல் டைமாக ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ தான் ஏரோ ஃபங்க்ஷன்ஸ் இன்னும் எதனால் இவ்வளோ ஷார்ட்டாக, இதை விட இன்னும் ஷார்ட்டாக நம்மளால் எப்படி யூஸ் பண்ண முடியும். அது மாதிரி ரியல் டைம் ப்ராப்ளம்ஸ் நிறைய விஷயம் இருக்குது இந்த ஜாவா ஸ்கிரிப்டில். எஸ்பெஷலி நீங்கள் பேக் எண்டில் வந்து நோடில் நீங்கள் நிறையா ஏபிஐஸ் எழுதுனீங்கனாலும் சரி, ரியாக்ட்லேயும் நிறைய காம்பனன்ட்ஸ் எழுதுனீங்க அப்படின்னாலும் சரி, இந்த ஃபங்க்ஷன்ஸ், ஏரோ ஃபங்க்ஷன்ஸும் நீங்கள் அடிக்கடி பார்க்க முடியும். ஸோ இது புரிஞ்சதுனா தான் உங்களால் வந்து பேக் எண்ட் வந்து நல்லா டெவலப் பண்ண முடியும்.
அதே மாதிரி ஃப்ரண்ட் எண்டும் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா பண்ண முடியும். ஸோ அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா ஒரு சிம்பிளான ஒரு கோடிங் கொடுத்து அதில் எப்படி வந்து இந்த ஏரோ ஃபங்க்ஷன் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுது, ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷனை விட ஏரோ ஃபங்க்ஷனுக்கு வந்து எப்படி வந்து இவ்வளோ பவர்ஃபுல்லாக வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஒரு சிம்பிளான ஒரு கோடிங் சேலஞ்ச் எடுத்துக்கிறோம். இப்போ என்னன்னாக்கா ஒரு செட் ஆஃப் அரே ஆஃப் லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒவ்வொரு எலமெண்ட்டையும் வந்து டபுள் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா இந்த சிம்பிளான எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் ட்ரெடிஷ்னலான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதை நம்ம வந்து கோட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவும் சொல்கிறேன். அண்ட் வந்து அது ஏரோ ஃபங்க்ஷனோட இதே ஃபங்க்ஷனை ஏரோ ஃபங்க்ஷனாக யூஸ் பண்ணி எழுதுனாக்கா அது எவ்வளோ ஷார்ட்டாக கிறிஸ்ப் அண்ட் கான்சைஸாக நம்மளால் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் நான் வந்து கிளியராக சொல்கிறேன். ஸோ கவனமாக வந்து நீங்கள் பாருங்கள் இந்த லெக்சரை, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ சிம்பிளாக இது உங்களுக்கு நீங்கள் பேசிக்காக ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பேக்ரவுண்ட்லேருந்து வந்து நீங்கள் எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அதுலேருந்து வந்து இருந்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபார் லூப்லாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்து நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறேன். இப்போ நம்ம நம்பரை இதை வந்து அரே அப்படின்னு போட்டு போச்சுமா, ஓகேங்களா. இஸ் ஈக்குவல் டு சம் நம்பர்ஸ் போட்டுக்கிறேன். இப்போ 4 8 6 3 4 அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் இருக்குது, ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு சிம்பிளான ட்ரெடிஷ்னல் ஃபங்க்ஷன் எழுத போகிறேன். அது என்ன பண்ண போகுது, டபுள் அரே அப்படிங்கிறது கான்செப்ட். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்ன பண்ண போகுது, டபுள் பண்ண போகுது. அதுதான் வந்து அது. ஸோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணாலும் இப்படி கால் பண்ணுவோம் இல்லையா, இப்படி. ஸோ அதுலேயே வந்து ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். இது இந்த அரேவே அப்படியே நம்ம ஒரு ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணுவோம். அதையே நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், லிஸ்ட்டுன்னு ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுப்போம். சரி அரேனா வச்சுப்போம், சேம் தான் இல்லைங்களா. இப்படி இருக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், சிம்பிளாக வந்து ஒரு எம்டி நான் என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு ஒரு எம்டியான ஒரு அரே வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதில் வந்து எல்லா டபுள் பண்ண வேல்யூஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டோர் பண்ண போகிறேன், ஓகேவா. ஸோ இப்போ வந்து ரிசல்ட்டுன்னு வச்சுப்போம் அது பேர். இப்போ அதில் ஒரு எம்டி அரே இப்படி கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நார்மலாக ஒரு ஃபார் லூப் லெட் I is equal to 0 I less than அந்த இந்த அரே இருக்குல்ல, இந்த அரேவுடைய இதுதான். ஸோ இந்த அரேவுடைய லென்த்தை நம்ம வந்து வரைக்கும் லென்த் வரைக்கும் நம்ம பண்ணுவோம். வந்து I++ அப்படிங்கிறது பண்ணுவோம், கரெக்டாக. இப்போது நான் டபுள் பண்ணோம் என்ன செய்யணும். ஸோ இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ரிசல்ட்டுக்குள்ளே நான் இதை புஷ் பண்ணுறேன் இல்லையா. அப்போது ஒவ்வொரு என்ன டபுள் பண்ணோன்னாக்கா ஒவ்வொரு எலமெண்ட்டையும் நான் வந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மல்டிப்ளை பண்ணோன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு அரே இருக்குது, அரே ஆஃப் ஐங்கிறது ஃபஸ்ட் எலமெண்ட் எடுத்துரும். அது என்ன பண்ணும், மல்டிப்ளை பை 2 அப்படின்னா டபுள் ஆகிடும், சிம்பிளாக. ஸோ இதுக்கு பிறகு டபுள் ஆகி ஒன்று இந்த ரிசல்ட் ஆஃப் அரேல புஷ் ஆகிட்டே வரும். இப்போ எம்டிஆர் இருக்கிற அரேல இது அந்த எண்டு எப்போ முடியுதோ அது வரைக்கும் புஷ் ஆகிட்டே வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், ரிசல்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணுவோம், கரெக்டாக. ரிட்டர்ன் ரிசல்ட்டு அப்படின்னு சொன்னாக்கா என்ன ஆகும், ரிசல்ட்டு இதில் பிரிண்ட் ஆகும். சாரி, ஆக்சுவலாக வந்து ரிசல்ட் வந்து கன்சோல் லாக் பண்ணி தான் பிரிண்ட் ஆகணும் இல்லையா. சரி, இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே, டபுள் ஆயிடுச்சு பாருங்க. ஒவ்வொரு எலமெண்ட் 1னா 2, 8னா 16, இது பாருங்க 2னா இங்கே 4 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. சிம்பிள். ஓகே, இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சிம்பிளான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அப்படி இது ஒரு ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம், சிம்பிள் ப்ராப்ளம் தான் இது. அரேல ஒரு சிம்பிள் ப்ராப்ளம். சரி, ஓகே, இதை வந்து ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இன்னும் ஷார்ட் பண்ணுறது எப்படி, ஒரே லைனில் நம்மளால் எப்படி வந்து இது பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இப்போது இதை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன், ஓகேங்களா. நான் என்ன பண்ணுறேன், அதே டபுள் அரே எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள். ஸோ இப்போ கான்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துட்டு டபுள் அரேன்னு கொடுத்துட்டு இஸ் ஈக்குவல் டு இப்படின்னு தான் இருக்கும். அதில் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஃபங்க்ஷன் தான் வந்து என்ன பண்ண போகுது, ஒரு சிங்கிள் லைனில் வந்து நமக்கு ரிசல்ட்டை த்ரோ பண்ண போகுது. நம்ம என்ன ரிசல்ட்டோ. ஸோ அதுக்கு முன்னாடி மேப் அப்படிங்கிற ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் இருக்குது, ஆர் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. மேப், ஃபில்டர், ரெடியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிறைய இந்த ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஜாவா ஸ்கிரிப்டே வச்சிருக்கோம், இந்த மாதிரி சார்ட்டு, இந்த மாதிரி நிறைய வந்து ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன், ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுவோம், இங்கே பாருங்கள், இந்த மேப் இந்த ஐட்ரேட் பண்ணுறோம் இல்லையா, ஃபார் ஐலேருந்து இது போட்டு ஒரு லைன் அழிக்கிறோம். இந்த லைனையே ஒரு சிங்கிள் வார்த்தை மேப் அப்படிங்கிற ஒரு சிங்கிள் ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அதை சால்வ் பண்ணும். நான் காமிக்கிறேன், இங்கே பாருங்கள் அடுத்த ஸ்லைடில். இந்த ஒரு லைன் தான் பாருங்கள், அதுவும் ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாக்கா இந்த ஒரு லைன் ஸ்கொயர்டுங்கிற பாருங்கள் மேப் பண்ணி ஒன்று பண்ணலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். மேப்புங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு ஹையர் ஆர்டர் ஃபங்க்ஷன், ப்ரீ டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஜாவா ஸ்கிரிப்ட். ஆல்ரெடி இந்த மாதிரிலாம் ஃபங்க்ஷன்ஸ்லாம் எழுதி வச்சிருக்காங்க நமக்கு, மேப்பு, ஃபில்டர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்று அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். இந்த ஏரோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒர்க் ஆகுது எப்படி ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல மேப் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுங்கிறத பார்ப்போம், ஓகேங்களா. மேப் ஃபங்க்ஷன் வந்து ஐட்ரேட் பண்ணும், சிம்பிளாக சொல்கிறேன். ஒவ்வொரு எலமெண்ட்டையும் மேப் பண்ணும். பேர்லேயே இருக்குது பாருங்கள் மேப் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன செய்யும், இப்போ நான் இங்கே அரே அப்படின்னு கொடுத்துருக்கேன், இதுதான் நான் கால் பண்ணுறேன். அரே டாட் மேப் அப்படின்னு கொடுத்துட்டு ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் கொடுக்கணும். அப்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏதாவது ஒரு நம்பராக நம்ம வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அதில் வந்து நம்மன்னு கூட நம்ம வச்சுக்கலாம், விச் இஸ் ஈக்குவல் டு ஆரோ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷனோட பேர் வந்து
டபுள் அரே தான். ஓகேங்களா, நான் என்ன பண்ணுறேன், நம் அப்படிங்கிறது ஒன்று கொடுத்துட்றேன், இப்படி கொடுக்குறேன். ஓகேங்களா, சிம்பிளாக நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்மள என்ன இருக்கும், டபுள். ஓகே, இந்த மாதிரி அரேவை நம்ம ஆக்சுவலாக டிஃபைன் பண்ண தேவையில்லை, இதுக்குள்ளே நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணவே தேவையில்லை, அதையே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ பாருங்க அப்படியே அது இது என்ன பண்ணும், ஒவ்வொரு எலமெண்ட்டையும் அப்படியே ரீட் பண்ணி காமிக்குது. ஸோ இதில் என்ன இது டிஃப்ரென்ஸ் எதுவும் இல்லையே அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு நம்மங்கிற ஒரு வேரியபிளில் ஆட்டோமேட்டிக்காக 1 by 1 இது என்ன பண்ணுது, இது பண்ணுது. ஸோ நம்ம என்ன பண்ணால் கண்டிஷன் எப்படி வேணால் கொடுத்துருக்கோம். நம்ம இதில் போய் இன்டூ 2 அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகும், ஒவ்வொரு எலமெண்ட்டையும் என்ன பண்ணும், ஹைட்ரேட் பண்ணி ஆல்ரெடி வச்சுக்குது, லென்த்து எல்லாமே கால்குலேட் பண்ணி. இந்த ஸ்டெப்பும் கிட்டத்தட்ட சேம் தான், நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும். 0லேருந்து கடைசி லென்த் வரைக்கும் என்னவோ அதை வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகணும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே 2ன்னு கொடுக்கலன்னா என்ன ஆகும், ஆப்வியஸாக வெறும் இது மட்டும் தான் பிரிண்ட் ஆகும் இல்லையா. இன்டூ 2 கொடுத்தா தான் அங்கே பிரிண்ட், அதே இன்டூ 2 தான் இங்கே கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம், பாருங்கள் அப்படியே டபுள் ஆகிடுச்சு. இன்டூ நம்மனு கொடுத்து பார்ப்போமா, அங்கே பாருங்கள் அப்படியே ஸ்கொயர் ஆகும் ஒவ்வொரு நம்பரையும். பாருங்கள் ஒவ்வொன்று 1 into 1 3 into 3 அப்படிங்கிறது ஸ்கொயர் ஆகும். பாருங்கள் ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு கண்டிஷன் இங்கே மட்டும் தான் நீங்கள் கொடுக்க போகிறீங்க, என்னவா வேணும் அப்படிங்கிறது. ஸோ கிவன் நம்பர், இதை நம்ம என்ன அந்த நம்பரை வச்சு நம்ம என்னென்ன பண்ண போகிறோம். ஸோ டிவைடட் பை 3, ஒவ்வொரு நம்பரையும் டிவைட் பை 3 கொடுத்தாக்கா என்ன ஆகுது அப்படிங்கிறது பாருங்கள். ஒன்று டெசிமல் வேல்யூவும் வருது, நம்ம வந்து அதை ஃப்ளோர் பண்ணணும், அதெல்லாம் அப்புறம் இருக்குது. இது மாதிரியான ஐட்ரேஷன்ஸ்லாம் வந்து இந்த பாருங்கள், ஒரே சிங்கிள் லைன் தான் அடிச்சு, இவ்வளோ லைன்ஸ் நம்ம அடிக்கவே தேவையில்ல, எலிமினேட் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் வந்து ஆரோ ஃபங்க்ஷன்ஸோட பவர். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நிறைய ப்ராப்ளம்ஸ்க்கு இந்த ஆரோ ஃபங்க்ஷனை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, இன்னொரு ஃபங்க்ஷன் ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படியே இருக்கட்டும், மேப்லேயே வந்து ஃபில்டர்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது, அதையும் பார்த்துக்கணும் இப்போவே. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா அதே ஆரோ ஃபங்க்ஷன்ஸை நம்ம ஃபில்டரும் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆட் ஆர் ஈவன் நம்பர் அதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம், நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கிவன் செட் ஆஃப் அரேயில் வந்து எது ஆட் நம்பர் எது ஈவன் நம்பர்னு கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு பர்டிகுலர் கண்டிஷன் கொடுத்து அதிலிருந்து அவுட்புட்டை எடுப்போம். கரெக்டாக, இப்போது ஃபில்டருங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது, அது என்ன பண்ணுவோம், சேம் அதே மாதிரி தான். அது பாருங்கள், ஃபில்டர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாறும். என்னன்னாக்கா இந்த இடத்துல கிளியராக அந்த கண்டிஷனை கொடுக்கணும். ஓகேவா, இஃப் அப்படிங்கிறது ஃபார் எக்ஸாம்பிள் நம் கிரேட்டர் தென் 4, 4க்கு மேலே இருக்கிறது எல்லாத்தையும் எனக்கு வேணும். அப்போ என்ன பண்ணும், எலிமினேட் பண்ணிட்டு எனக்கு இருக்கிற வேல்யூ மட்டும்தான் வேணுங்கிறத என்ன பண்ணுவோம், பாருங்க 4க்கு மேலே என்ன இருக்குதோ அந்த லிஸ்ட்டில் அதை கரெக்டாக பிரிண்ட் பண்ணிடும். ஸோ இதுவுமே வந்து ஆரோ ஃபங்க்ஷன் வச்சு நான் பண்ணுறோம். ஓகேங்களா, ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இதே ஆரோ ஃபங்க்ஷனை வச்சு மேப்பு, ஃபில்டர், ரெடியூஸ்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்ம வந்து அப்கமிங் சீரீஸில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் நவ் ஆரோ ஃபங்க்ஷனோட பவர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. நிறைய கால்பேக் ஃபங்க்ஷன்ஸில் இந்த ஆரோ ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன செய்ய போகிறோம்னாக்கா, அடுத்த லெக்சரில் ஆரோ ஃபங்க்ஷனும் திஸ் அப்படிங்கிற கீவேர்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்க போகிறோம். ஸோ அன்டில் தென் ஸ்டே டியூன்ட்.